Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, நிறைய பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த ஹெரிட்டேரிய பரம்பரையாக சிறுகுடல் பெருங்குடல் கருப்பையில் கட்டிகள் ஏற்படும், சிறுநீரகத்தில் கட்டிகள் ஏற்படும். இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படும் போது அது எங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தாத்தா காலத்துலேருந்தே அப்படி இருக்குது. அப்போ எங்களுக்கும் இப்பொழுது ஒரு சின்ன உணர்வு அந்த மாதிரி வருமோ அப்படின்னு. நிச்சயமாக வருமுன் காப்போம்னு சொல்லக்கூடிய யோக கலைகளையும் உணவு முறைகளையும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கருப்பையில் கட்டி வராது, சிறுகுடல் பெருங்குடல் கட்டி வராமல் வாழலாம். நாம் இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கை முறையில் நாம் எடுக்கக்கூடிய உணவு, உறக்கம், நாம் செய்கின்ற வேலை, அந்த உணவு சாத்தியமான உணவாக இருக்கணும். நல்ல ஆழ்ந்த நித்திரை கிடைக்கணும். எடுக்கக்கூடிய உணவில் அதிக புளிப்பு காரம் வேண்டாம். சாத்விகமான உணவுன்னு சொல்லும்போது கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பொதுவாக மாதுளம்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக சிறுகுடல் பெருங்குடலில் குடல்களில் கட்டிகள் வராது, பெண்களுக்கு கருப்பையில் கட்டிகள் வராத நிலை ஏற்படும். இந்த கட்டிகளை முதல்லையே நம்ம இந்த பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா கழிவுகள் சரியாக வெளியேறிடும். அந்த கழிவுகள் வெளியேறாதது தான் முதல்ல ரசாயன கழிவுகளாக மாறி அப்போ கட்டிகளாக மாறி அதுக்கப்புறம் புற்றுக்கட்டிகளாக மாறிவிடுகின்றது. உடலுக்கு பயிற்சி, மனதிற்கு பயிற்சி. உடலையும் மனதையும் வளப்படுத்துவது யோக கலை. இந்த கலை நம்மிடம் இருக்கும் பொழுது பரம்பரையாக எங்களுக்கு அந்த மாதிரி சிறுகுடல் பெருங்குடலில் கருப்பையில் கட்டிகள் வந்துச்சு எங்களுக்கு வருமோ அப்படிங்கிற பயத்தையே நீங்கள் நீக்கிவிடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசன நிலையில் சூரிய முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. என்னுடைய மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். வயிற்று பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடல் கருப்பை முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். கருப்பையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் மடிச்சுக்கோங்க. முதல் முத்திரை சூரிய முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். குறிப்பாக சிறுகுடல், பெருங்குடல், கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல், பெருங்குடல், கருப்பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சிறுகுடல், பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகள், அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். கருப்பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரை பண்ணிக்கலாம். சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சிறுகுடல், பெருங்குடல் அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். கருப்பையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல், பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். குடல் சுத்தமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஆசனங்கள் பண்ண போகிறாங்க. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். பச்சிமோதாசனம். 2 கால் நீட்டிக்கோங்க. 2 கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நவாசனம் பண்ணுறாங்க. படுத்துக்கோங்க. மெதுவாக 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். கால் பிடிச்சிக்கலாம் 2 கையினால். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ படுத்த நிலையிலே பச்சிமோதாசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக எழுங்க. மூச்சு வெளியே விட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நவாசனம். படுத்துக்கோங்க. 2 கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. கை ரைஸ் பண்ணுங்கள். கால் ரைஸ் பண்ணுங்கள். கால் பிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம், அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை அந்த பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும்.
நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி, பெண்களுக்கு மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. நீங்கள் தைரியமாக இந்த பயிற்சியை பண்ணுங்கள். மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி சுண்டைக்காய் வத்தல் உணவில் எடுத்துக்கோங்க, வாழைப்பூ வாழைத்தண்டு உணவில் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக கருப்பை கருமுட்டைகளில் கட்டிகள் வராமல், சிறுகுடல் பெருங்குடலில் கட்டிகள் வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.